வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல எங்க பயணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபோர்ட்டான கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்கு தான் பயணிக்க போறோம். இது எங்க அமைஞ்சிட்டு இருக்குன்னா, ஹைதராபாத்ல இருந்து சரியா 13 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஒரு பிரம்மாண்டமான ஃபோர்ட். நுழைவாயில் நீங்க ஆல்ரெடி இப்ப பாத்திருப்பீங்க எப்படி இருந்ததுன்ட்டு. நம்ம நுழைவாயில இருந்து உள்ள போறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 கிலோமீட்டர் நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும். ஒரு பிரம்மாண்டமான ஃபோர்ட். இந்தியால உள்ள டாப் 10 லிஸ்ட்ல இந்த ஃபோர்ட்டும் அடங்கியிருக்கு. மிகப்பெரிய ஃபோர்ட் லிஸ்ட்ல ஆக்சுவலி. இந்த ஃபோர்ட்டோட வரலாறு பாத்தீங்க அப்படின்னா, 11th செஞ்சுரியில இந்த மண் அப்புறம் செங்கல் இதால கட்டப்பட்டிருந்த ஒரு ஃபோர்ட்டா தான் இருந்திருக்கு. அப்புறம் 1518 அந்த டைம்ல வந்து இதை வந்து இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஃபோர்ட்டா உருவாக்கியிருக்காங்க. இந்த சுல்தான் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து இவ்வளவு ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அவங்க வந்து ஹிந்து அண்ட் அந்த முஸ்லிம் அந்த இரண்டு ஆர்கிடெக்டையும் மிக்ஸ் பண்ணி இங்க பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோர்ட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஹிந்து கோயில்கள் கூட இருக்குது. வரலாறு அப்படின்றது வந்து பறந்து இருக்குது. அவ்வளவு ரிச்சா வாழ்ந்திருக்காங்க. நிறைய இடங்கள் இருக்கு உள்ள சுத்தி பாக்குறதுக்கு. இந்த ஃபோர்ட்டோட சுத்தி அந்த வால் அமைப்பு சொன்னோம் இல்லையா, அது வந்து 10 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு வந்து அந்த இந்த காம்பவுண்ட் வால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அமைப்பே இருக்கு. ஸோ என்ட்ரன்ஸ் நீங்க பாத்துப்பீங்க இல்லையா, அத மாதிரி சுத்தி வந்து அமைப்பு இருக்குது. ஸோ நம்ம மேல போய் பார்க்கும்போது அந்த ஃபோர்ட் சுத்தி நமக்கு தெரியும் ஆக்சுவலி. ஸோ இப்போதைக்கு வரைக்கும் அது ஆக்குப்பை எதுவும் பண்ணாம அப்படியே வந்து அந்த டூரிசம் அவங்களுக்கே இந்த ஃபோர்ட்டுக்கு ஏதோ சொந்தமா இருக்குது. அந்த வாலுக்கு வெளியே தான் வந்து பில்டிங் அமைப்புகள் நீங்க பார்த்தா தெரியும். ஸோ அதை கண்டிப்பா நம்ம மேல போறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் 1.5 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு நம்ம ட்ரக் பண்ணி தான் மேல போனோம். இது வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு மலைக்கு மேலதான் இந்த ஃபோர்ட் அப்படின்றது அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஒரு மிக பிரம்மாண்டமான ஃபோர்ட் அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் அந்த படத்துல இந்த சோழா அப்படின்ற ஒரு பாட்டு வரும். அதே மாதிரி கரிகால சோழன் நம்ம விக்ரமோட மிக முக்கியமான எல்லா சீன்ஸுமே வந்து இந்த ஃபோர்ட்ல தான் எடுத்திருப்பாங்க. அவருக்கு கோட்டையாவும் பேலஸாவும் காட்டுற ஒரு ஃபோர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் ஆக்சுவலி. அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து ஒரு குட்டி அவர் சொல்லுவார் இல்லையா, அந்த கொடியெல்லாம் அகச்சிட்டு சதையும் ரத்தமும் அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து ஆக்சுவலி இந்த ஃபோர்ட்ல தான் எடுத்திருப்பாங்க. அந்த பாட்டும் வந்து இந்த ஃபோர்ட்ல தான் எடுத்திருப்பாங்க. ஸோ நீங்க கூர்த்து கவனிச்சீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பொன்னியின் செல்வன் படம் மட்டும் இல்லாமல் நிறைய இந்தியன் சினிமால எல்லா லாங்குவேஜ்லயும் உள்ள படங்கள் வந்து இங்க ஷூட் பண்ணிருக்காங்க. நிறைய தமிழ் படங்களா இருக்கட்டும், தெலுங்கு, ஹிந்தி, ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் அடிக்கிட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது படங்கள் வந்து இந்த ஃபோர்ட்ல வந்து ஷூட் பண்ணியிருந்தா தெரிஞ்சா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எனக்கு வந்து இப்போதைக்கு ரீசெண்ட் டைம்ல பொன்னியின் செல்வன், அதுக்கப்புறம் வந்து இந்த விஜய் நடிச்ச ஒரு படம், அப்புறம் இன்னும் நிறைய படங்கள் இங்க எடுத்திருக்காங்க ஆக்சுவலி. ஈவன் புனித் ராஜ்குமார் இந்த கனடால வந்து ஒரு சில படங்கள் அங்க எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அந்த லிஸ்ட் வந்து நிறைய தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த லிஸ்ட்டை வந்து கமெண்ட்ல பதிவிடுங்க. ஸோ என்ட்ரன்ஸ் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறதா அந்த பேலஸோட ஆக்சுவலி என்ட்ரன்ஸ். ஸோ இங்க இருந்து நம்ம டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போனோம் அப்படின்னா 25 ரூபாய் ஒருத்தங்களுக்கு டிக்கெட் கலெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த பாட்டு தான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சோழா பாட்டு கூட நீங்க இப்ப பாத்திருப்பீங்க. 25 ரூபாய் ஒருத்தங்களுக்கு கலெக்ட் பண்றாங்க. கேமரா நீங்க எடுத்துட்டு போனா அதுக்கு தனியா 25 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. ஸோ மொபைல் கேமராக்கு வந்து எந்த ஃபீஸும் கிடையாது. நம்ம ஃப்ரீயாவே வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இது நீங்க கேமரா கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தனியா ஃபீஸ் எடுக்க வேண்டி வரும். ஸோ உள்ள போயிட்டு சுத்தி பாக்குறது அவ்வளவு எளிமை கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, இது 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஃபோர்ட்டு. ஸோ மெயினா உள்ள அந்த ஃபோர்ட்டை சுத்தி பாக்குறதுக்கு நம்ம ட்ரக் பண்ணி தான் மேல போகணும். நீங்க மேல் உயரத்துல ஒரு ஹைட்டா ஒரு பில்டிங் பாப்பீங்களா, அதுதான் அந்த ராயல் பேலஸ் அப்படின்னு சொல்ற இடம். அதுக்கு போறதுக்கு வயதானவர்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ரக் பண்ணி போற மாதிரி இருக்கும். நல்லா இருந்தது. ஆனா உள்ள வந்து ஃபுல் பாத்தீங்கன்னா பில்டிங்ஸ் தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சில பகுதி மட்டும் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு சில பகுதி வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணல. அதே மாதிரி ஒரு சில பகுதியில மக்கள் அலோவ் பண்றாங்க, ஒரு சில பகுதியில மக்கள் அலோவ் பண்றதும் இல்லை. ஸோ எல்லாமே க்ளோஸ்ல தான் வச்சிருந்தாங்க. இதுக்குள்ள வந்து ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் இது இருக்கு. ராயல் பேலஸ், தர்பார் ஹால், இது ஃபோர்ட்டாவே இருந்தாலும் ஒரு பெரிய பேலஸா கூட இதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதை வந்து யாரும் வந்து அட்டாக் பண்றாத மாதிரிதான் ராயல் பேலஸ வந்து மிக உயரமான இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ யாராவது உள்ள வந்து மேல போய் ராஜாவை அட்டாக் பண்ண இதுக்குள்ளாடி அவங்கள வந்து நம்ம ஏதாவது பண்ணிட முடியும். ஸோ 10 கேட், இதை சுத்தி பாத்தீங்கன்னா 8 நுழைவாயில்கள் வந்து இதுக்கு அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி 4 நுழைவாயில் வந்து இந்த டிரான் இதுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து எப்படி சொல்றோமே, ஒரு பாலம் இருக்கும், அதுல வந்து ஒரு இது வந்து ஓப்பன் ஆகி விழும். அது மூலம் நம்ம உள்ள போயிட்டு யாராவது உள்ள போனோம்னா திரும்ப மூடிடும். ஸோ இடையில பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி அந்த மாதிரி ஒரு
ஒரு அமைப்புகள் வச்சிருப்பாங்க. ஸோ யாரும் வந்து உள்ள போயிட முடியாத மாதிரி. ஸோ அந்த மாதிரியும் 4 நுழைவாயில்கள் இருக்கு. உள்ள 1000 வருடங்கள் ஆல்மோஸ்ட் பழமையான கோயில் இருக்கு. காளியம்மன் கோயில், ஒரு ஆஞ்சநேயர் கோயில், இந்த மாதிரி கோயில் கூட உள்ள அமைஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஒரு பிரம்மாண்டமான இடம். கண்டிப்பா ஹைதராபாத் போனீங்கன்னா இது வந்து மிஸ் பண்ணாம போக வேண்டியது. பட் என்ன, இந்த சம்மர் டைம்ல போனீங்கன்னா ரொம்ப ஹாட்டா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த டைம்ல போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். வெதர் அப்படின்றது வந்து கொஞ்சம் பிளசண்டா இருக்கும். அதான் உண்மை. ஸோ நிறைய நடக்கணும். நீங்க எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 hours மினிமம் எடுக்கும். 3 hours மினிமம் எடுக்கும். ஸோ 4 to 5 hours கூட ஆகலாம். வயதானவர்களா இருந்தா இன்னும் அதிகமா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேல நீங்க கண்டிப்பா போங்க. அந்த மேல அந்த ராயல் பேலஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல இருந்து அதை சுத்தி பாக்குறதுக்கு அந்த வியூ வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க, அப்போ கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஒரு புது அனுபவமாவே இருந்தது. ஹைதராபாத்ல வந்து நம்ம ஒரு 3 நாள் பயணம் பண்ணோம். ஸோ அந்த 3 நாள் பயணத்தையும் ஒரு வீடியோவாகவும் போட போறோம். ஸோ இது வந்து பார்ட் 1 தான் நீங்க பாக்குறீங்க. பார்ட் 2ல வந்து ஒரு போர்ஷன்ல நம்ம நடந்து போய் மேல போனதை வந்து பாக்குறோம். ராயல் மேல வரைக்கும் போனது, அடுத்தது அங்க இருந்து இறங்கி அடுத்த போர்ஷனுக்கு போனது எல்லாமே வந்து குட்டியா பார்ட் 2ல வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன். தேங்க்யூ, பபாய். ஸோ இந்த 2 வீடியோவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அந்த ஃபோர்ட்டை கம்ப்ளீட்டா கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோர்ட்டுக்குள்ள இன்னொரு 2 விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு மசூதியும் அமைஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ராஜாவே புதைக்கப்பட்ட இடம், அதுவும் வந்து அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுவெல்லாம் பக்கத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, வெகு தூரத்துலதான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதை கூட நம்ம ஜூம் பண்ணி எடுத்து ஒரு சின்ன வீடியோ பதிவுகள் போட்டிருக்கோம். ஸோ நம்ம அங்க போய் பார்க்க போகல, ஏன்னா டைம் அந்த அளவு இல்லாததுனால. ஸோ நீங்க உங்களுக்கு டைம் இருந்தா அதையும் போய் பாருங்க. ரெண்டுமே வந்து இந்த ஃபோர்ட்டுக்கு உள்ளே தான் அமைஞ்சிட்டு இருக்கு. அடுத்த வீடியோ பார்ட் 2ல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.